நமது கிராஸ் டிவியில் 74வது குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்க. காலை 6 மணிக்கு இந்தியாவில் இயேசு நாமம். களிப்பு உண்டாகும் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தெய்வீக மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் காலை 7:30 மணிக்கு குடியரசு தின வாழ்த்து செய்தி. என் நிமித்தம் என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து தேசம் முழுமையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்து தேசத்தை யோசேப்புங்கிற தெய்வ மனிதன் நிமித்தமாக ஆசீர்வதித்தது உண்மையானால், என் நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக நம்முடைய இந்திய தேசமோட கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் காலை 9 மணிக்கு இந்தியா. இந்த உலகத்தினுடைய சகல சௌந்தரியத்துக்காக ஓடி பதறி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்க சமூகத்தில் அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் சொல்லி அறிந்து கொள்ள பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்பட, மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க விலையேறப்பட்ட தயவு பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். மதியம் 12 மணிக்கு திரைப்படம். பொழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 2:30 மணிக்கு உயிருள்ள சாட்சி. தூக்கிட்டு போங்க 10 நிமிஷம் எல்லாம் என் பொழைப்பாங்க. இப்போ என் அக்கா மாப்பிள்ளை அவர் தான் எங்கள் மாமா வந்து ஃபாஸ்ட்டு ஃபோன் பண்ணி வந்து ஜோம் பண்ணதுக்கப்புறம் சரி கம்ப்யூட்டரில் இது ஹாஸ்பிட்டலில் நடக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை அட்மிட் மதுரையில் பண்ணி? வடமலையான் ஹாஸ்பிட்டல். அது உள்ளதுலே பெரிய ஹாஸ்பிட்டல். எந்த கேஸாக இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் போன உடனே உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ ரீசெண்டா கூட நம்ம கூட ஒரு ஊழியத்துக்கு போன இடத்துல, நாங்க ஊழியத்துக்கு போன இடத்துல கூட நாங்க பார்த்தோம் ஒரு பெண் குழந்தை. அவ வந்து ரொம்ப துக்கமா சொன்னா, அக்கா எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க, நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்கிட்ட போதுமான பண வசதி இல்லாத காரணத்தினால என்னால் மேற்படிப்பு படிக்க முடியலை அப்படின்ட்டு நம்ம கிட்ட கூட ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் கூட அநேக இடங்களில் படிப்பிற்கு, கல்விக்கு தடை. மாலை 5 மணிக்கு ஹாப்பி ரிபப்ளிக் டே பிரதர் ராபின். கிராஸ் டிவில உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் என்னது? மாலை 6:30 மணிக்கு நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். இதுக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச கிராஸ் டிவில உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு சொல்றீங்களா? நன்றி சொல்லி உங்களை பாட வேண்டும். ஓகே, அந்த பாட்டு எங்களுக்காக 2 லைன் பாடி காட்டுங்க. நன்றி சொல்லி உங்களை பாட வேண்டும். நம்முடைய இந்திய தேசமானது குடியுரிமையை பெற்ற ஒரு இரவு 9:30 மணிக்கு நிச்சயமா இது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளையை, இந்த நாளிலும் கூட, இந்த நல்ல நாளிலும் கூட நம்முடைய இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக தேவ பிள்ளைகளாகி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கிறது? நமது கிராஸ் டிவியின் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் காண தவறாதீர்கள்.